பாலா சார் படனாலே உடல் ரீதியாக மனல் ரீதியாக ரொம்ப கஷ்டமாகுது. இந்த படப்பிடிப்பில் எத்தனை லிட்டர் ரத்தம் போடுது, எத்தனை எலும்பு போடுது, என்ன கஷ்டப்பட்டீங்க? இல்லை, எனக்கு கஷ்டம்ன்றது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது முன்னாடியே பாலா சார் சொல்லிட்டாரு. நான் சொன்ன மாதிரி பாலா சார் ஃபஸ்ட்டு சொன்னதே என்னென்னா, அருண் இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க, அந்த ஒரு லூஸ் பாடி லாங்குவேஜும் அந்த இதுவும் தான் நமக்கு இந்த படத்தில் தேவை. அது வந்து அப்போ எனக்கு புரியல. பட் படம் சீன்ஸ் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இதுக்காக தான் அவர் சொன்னார் அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் அது படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரா ஆக்ஷன் இந்த படத்தில் இருக்குது. அதனால் அந்த டெரேன் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக தான் இருக்கும். எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதில் தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அது திரையில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டோரியை வந்து எந்த பிளாட்ல சார், இந்த ஸ்டோரி நமக்கான ஸ்டோரின்னு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டேமா, அது என்ன பிளாட்ல சார் இருக்கு? இல்லை, எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம். நிச்சயமாக இது வந்து வேறு மாதிரியாக ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு நான் ஏன் ஓகேன்றது வந்து பிகாஸ் அது வந்து பாலா சார் மாதிரியான ஒரு இயக்குனர் அதை வந்து கையாளுறான்னும் போது அது கண்டிப்பாக அது ஒரு வேறு ஒரு விதமாக ஆடியன்ஸ்கிட்ட போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த கதையுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகிறோம், ஆனால் அதை வந்து நம்ம ஆழமாக அது உள்ளே போகும்போது தான் நமக்கு அது தெரியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நம்புறேன். முயற்சி வந்து சப்போஸ் வரதா இருந்துச்சு, அது கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி போயிட்டு, ஸோ அது சப்போஸ் வர முடிஞ்சோன்னா ஒரு 7 படங்கள் 8 படங்கள் அடிச்சே வர ஆரம்பிக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சுரேஷ் காமாட்சி சார் வந்து படம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தான் பண்ணோம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி வரதா இருந்துச்சு. அது உடனே நான் மகிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அருண் வரீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அண்ட் ப்ளஸ் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக அதை என்கரேஜ் பண்ணாங்க. யாருமே இது வந்து ஒரு போட்டி அது இதுன்னு சொல்லலை. பட் எங்களுக்கு என்னென்னா திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும், அதில் நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினச்சோம். இப்போ அது வரல, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு பெரிய படமாக அமைஞ்சு அது எப்போ வந்தாலும் அது பெரிய சக்ஸஸாக ஆக போகுது அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அண்ட் மற்ற படங்கள் இந்த நேரம் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.